ஹாய் மக்களே. அதாவது நேத்தி வந்து எல்லா டிஎம்கே, ஐடிஎம்கேல ஷீட் ஷேரிங் வந்து முடிச்சுட்டாங்க. அதில் வந்து திடீர்னு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக வந்து கமல் வந்து நான் கட்சியில் இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஜஸ்ட் ஆதரவு மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு, வழக்கம் போல் ஒரு சினிமா நடிக்கிறதுக்கும் இப்போ டெல்லிக்கும் போயிட்டார் போல். அதான் ராஜ்யசபா எம்பி தானே, அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கப்பா, நான் டெல்லியோடையும் மூவிஸ் நடிக்கிறதோடையும் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மென்டல் போயிட்டார் போல். எனக்கு என்னென்னா, ஒரு ஆரம்பித்து வந்தப்போ வைப்ரண்ட்டாக டிவியை வந்து டார்ச் லைட்டெல்லாம் அடித்து உடைச்சாரு. டயலாக்லாம் வேற வந்து அவர் உங்களுக்கே தெரியும். அவர் பேசுறது வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு புரியாத மாரி தான் ஒரு டயலாக் பேசுவாரு. அவருக்கு ஆனா அது பேசுறது புரியுதான்னு தெரியல. அப்படிதான் பேசினாரு. அப்பலாம் பேசிட்டு வந்தாரு. அந்த டைம்ல ஒரு செக்டார் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு 3வது சக்தி வர்றப்ப தமிழ்நாட்டுல எப்போதுமே ஒரு செக்டார் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவருக்கும் சப்போர்ட் இருந்துச்சு. ஒரு டைம்ல வந்து திடீர்னு எண்ணூர்ல எண்ணெய் கொட்டுனப்பலாம் போட்டெல்லாம் போயிட்டு மேப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாரி ஃபிலிம் ஷூட் மாரி ஒண்ணு பண்ணாரு. சரி ஓகே. ஏதோ ஒரு ஃபிலிம்ல எப்படி வந்து பொலிட்டிக்கல் பண்ணுவாங்களோ, அதே மாரி ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாரு போல. அதனால அப்பலாம் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சேம் அதே இது எலக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் 4.5% அதான் 4% கிட்ட தான் அப்படிங்கிறப்ப நான் அது என்ன யோசிச்சாருன்னா, சரி ஓகே இத வச்சு எதுவும் நம்ம பெருசா இம்பாக்ட் பண்ண முடியாது போல. ஏன்னா அவர் வைப்ரண்ட்டா வந்தப்பயே 4% தான் வாங்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்து கட்சி சஸ்டெயின் ஆவறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிருச்சுன்னா, அவருக்கு முன்னாடி அதில கட்சியில இருந்த முக்கியமான ஆளுங்க எல்லாம் போய் திமுகல சேர்ந்துட்டாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு ஆளு எல்லாமே செட் பண்ணி அவர அங்க நிக்க வச்சதே அவரு தான். அவரும் போய் ஃபர்ஸ்ட்டே திமுகல சேர்ந்துட்டாரு. எனக்கு என்னன்னா, இப்ப சேம் இதே சினாரியோ வந்து இப்ப டிவிக்கேவும் அது மாரி ஆயிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா, எல்லாருமே 3வதா வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப நாம் தமிழர் தவிர மிச்சபடி எல்லாமே கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஏன்னா வர்றப்ப வந்து நான் வந்து மாற்று அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டில தான் வராங்க. நான் வந்து 3வது வர சக்தி கிடையாது. நான் தான் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படிங்கிற மென்டாலிட்டில நான் வந்து ஆட்சி அமைக்க போறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டில தான் வராங்க. பட் எண்டுல வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் எலக்ஷன் ஃபேஸ் பண்ணி மேபி அந்த ரிசல்ட் பார்த்த பிறகு, இதுக்கு பிறகு வந்து இத நம்ம வந்து டெவலப் பண்ண முடியாதோன்னு தோணுதா? இல்ல அவ்வளோதான் நம்ப அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்களான்னு தெரியல. டக்குனு சரி அடுத்த எலக்ஷனுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி வாங்குன வோட் பெர்சன்டேஜ் எடுத்துட்டு போயிட்டு, நான் பாருங்க 8 வச்சிருக்கேன். எத்தன சீட்டு தருவீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல போயிடுறாங்க. இதுக்கு எதுக்குடா கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டிவிகே வந்து ஒரு வைப்ரண்ட்டா யங்ஸ்டர் மத்தியிலும் சரி, லேடீஸ் மத்தியிலயும் கொஞ்சம் இருக்காங்க. பட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல வாங்குற வோட் பெர்சன்டேஜ் மேபி 10-15 இருக்கலாம். பட் அத தாண்டி அவங்க வந்து அந்த வோட் பெர்சன்டேஜ மட்டும் வச்சுக்கிட்டு, சரி இதுக்கு மேல இது டெவலப் பண்ண முடியாதுங்கிற மென்டாலிட்டில போகாம, சரி நம்ப வந்து ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல இவ்வளோ வாங்கியிருக்கிறோம். இதுக்கு பிறகு வந்து இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல வேலை பார்த்தாங்கன்னா, மேபி நெக்ஸ்ட்டு எலக்ஷன்ல அவங்க வந்து ஒரு இம்பாக்ட் பயங்கரமா பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த பெர்சன்டேஜ பார்த்துட்டு போய் ஒரு கூட்டணியில சேர்ற மாரி இருக்கு. கமல வந்து கதம் பண்ட்டாய்ங்க. இப்ப அடுத்து வந்து டிவிகே தான் அந்த லிஸ்ட்ல வருதான்னு தெரியல. உங்களோட கமெண்ட் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.